திரு ஷானவாஸ், இந்துக்களுடைய மிக முக்கியமான ஒரு புனித தலம் இந்துக்கள் கையிலிருந்து போய்விடுமோ அப்படின்னு ஒரு அச்சத்தின் வெளிப்பாடா இதை நடத்துறாங்க. இதையே மத அரசியலா பார்க்கணும்னு கேட்குறாங்க. இந்துக்களினுடைய வழிபாட்டு உரிமைக்கு பிரச்சனை என்றால் இந்துக்கள் போராடுவார்கள். அவர்களுடைய நியாயத்தை புரிந்து கொண்டு எல்லா மக்களும் இணைந்து போராடுவார்கள். அதுக்கு ஒரு உதாரணம், தமிழ்நாட்டில் கோயில்களில் ஆடு கோழி பலியிட தடை சட்டம்னு ஜெயலலிதா அம்மையார் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ தமிழ்நாடு முழுவதும் ஒரு கிளர்ச்சியே வெடித்தது. இந்துக்களும் போராடினார்கள், எல்லா தரப்பும் போராடினார்கள். அது எப்படி இப்படி ஒரு தடை சட்டத்தை கொண்டு வரலாம், இந்து மக்களினுடைய அந்த வழிபாட்டு உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் இப்படி ஒரு சட்டம் எப்படி வரலாம் என்று சொல்லி மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு. அரசியல் கட்சிகள் நடத்தினாங்க, ஜனநாயக அமைப்புகள் நடத்தினாங்க, எல்லா மக்களும் அதில் பங்கேற்றாங்க. அப்படி ஒரு எதிர்ப்புணர்வு பொதுவாக வந்ததுனாலும் இந்து மக்கள்கிட்ட இருந்து மிகுதியாக வந்ததுனாலும் அதுக்கு பணிஞ்சு அதே ஜெயலலிதா அம்மையார் அந்த சட்டத்தை திரும்ப பெற்றாங்க. அப்போ தமிழ்நாட்டில் அப்படி ஒரு பதிவு வரலாற்றில் இருக்கு. ஆடு கோழி பலியிட தடை சட்டம் எங்க கொண்டு வந்தாங்க? கோயில்ல. அப்போ இந்து மக்கள் அசைவத்துக்கு எதிரானவர்கள், அசைவ உணவு பழக்கத்திற்கு எதிரானவர்கள். கோயில்களில் அப்படி அசைவம் சாப்பிடுவதற்கோ ஆடு கோழி பலியிடுவதற்கோ இந்து மதத்தில் தடை இருக்கிறது என்றால் அது எப்படி ஒரு ஒரு வழக்கம் அந்த மக்கள்கிட்ட வந்துச்சு. அதை தடுக்க போனதுக்காக அப்படி ஒரு வழக்கத்தை அந்த மக்கள் வைத்திருக்கும் போது அதற்கு தடை போட்டதற்காக இந்து மக்கள்கிட்ட இருந்து எப்படி அவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. அப்போ அந்த வழிபாட்டு முறை என்பதும் கோயில்களில் பலியிடுவது என்பதும் இந்துக்களின் கூறாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த போராட்டத்தை நடத்துவது இந்துக்கள் அல்ல, இது பூரா சங்கிகள், பாஜக, RSS, இந்து முன்னணி குரூப். இது இவங்க முதல்ல இந்துக்களுக்கே எதிரானவங்க. இந்த இந்து மக்களுக்காக எந்த ஒரு விஷயத்திற்காகவும் வராதவர்கள் இவர்கள். அந்த மண்ணின் மக்களை காப்பாற்றுவதற்கும் சரி, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கும் சரி, அவங்களுக்காக எந்த போராட்டத்தை முன்னெடுக்காதவங்க இன்னைக்கு இதை எடுத்திருக்காங்க. இப்போ தர்கா நேற்று முளைத்ததல்ல, நேற்று கூட தர்கா முளைக்கலாம். ஏன்னா தர்கா வந்து ஒரு பெரியவர், மக்களுடைய நம்பிக்கையை பெற்றவர், மக்கள் வந்து போற்றக்கூடிய இடத்தில் உள்ளவர். யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவரை வந்து நல்லடக்கம் செய்து அவருக்கு மரியாதை செலுத்துவது என்கிற வழக்கத்தின் அடிப்படையில் வர்ற ஒன்று அது. அப்போ இந்த தர்கா நூற்றாண்டுகளை கடந்து அங்கே இருக்குது, தொழுகை இடமும் இருக்குது, ஒரு பள்ளிவாசல் அங்கே இருக்குது. இது இருக்கக்கூடாது, ஒட்டுமொத்த மலையும் முருகனுக்கு தான் சொந்தம், அந்த கோயிலுக்கு தான் சொந்தம், அந்த தேவஸ்தானத்துக்கு தான் சொந்தம்னு இதை அறிவிக்கணும்னு சொல்லி பிரச்சனைகள் எழுந்து வழக்குகள் பல நீதிமன்றத்தில் நடந்து பல நீதிமன்ற தீர்ப்புகள் அந்த தர்கா இருக்கிற இடம் முஸ்லீம்களுக்கு தான் சொந்தம்னு தீர்ப்பு இருக்கு. 1923 இருந்து இருக்கு. ஒவ்வொரு படிப்படியான தீர்ப்புகளையும் நம்ம இப்போ சொல்ல முடியும். அப்போ கடைசியா 2023 வரைக்கும் அந்த தீர்ப்புகள் உறுதிப்படுத்துது. நூற்றாண்டு காலமா அது வழக்குல நூற்றாண்டு காலமா இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எழுப்புவதும் நீதிமன்றத்துக்கு போறதும், நீதிமன்றம் வந்து அது முஸ்லீம்களுக்கு தான் சொந்தம், காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கிற இடம் அது இந்துக்களுக்கு சொந்தம், இது கீழே முருகன் கோயில் இருக்குது அது இந்துக்களுக்கு சொந்தம், அதற்கு மேலே சமணர் குகை இருக்குது. இப்படி எல்லாம் சேர்ந்த ஒரு அடையாளமாக, ஒரு நல்லிணக்கத்தின் அடையாளமாக அந்த மலை இருக்கு. அப்போ ஒரு நல்லிணக்கத்தின் அடையாளமாக மக்கள் அதை இயல்பாக எடுத்துக்கொண்டதுனால தான் தர்கா இருப்பதையோ, சமண குகை இருப்பதையோ, காசி விஸ்வநாதர் கோயில் இருப்பதையோ, கீழே முருகன் கோயில் இருப்பதையோ, அதற்கு கீழே ஐயனார் கோயில் இருப்பதையோ யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் இயல்பா போறாங்க வர்றாங்க. யாருக்கு பிரச்சனையா இருக்கு? தர்கா இருப்பது யாருக்கு பிரச்சனையா இருக்குன்னா பிஜேபி RSSக்கு பிரச்சனையா இருக்குது. இந்த தர்கா மட்டும் இல்ல, அஜ்மீர் தர்கால போய் குண்டு வச்சாங்கல்ல, குண்டு வச்சதுல சிக்கினது யாரு? அது ஒரு சங்பரிவார் அமைப்பு தான் சிக்குச்சு. அவங்க தான் வந்து குண்டு வச்சாங்கிற தெரிஞ்சது. ஏன் குண்டு வைக்கிறாங்க? அதே மாதிரி வந்து காந்தியை ஏன் கொலை பண்ணாங்க? இந்து முஸ்லிம்கள் ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னவர் காந்தி. இந்துக்களும் முஸ்லிம்களும் கலக்கிற இடம் தர்கா. அது வெறுமனே முஸ்லீம்கள் மட்டும் போய் வழிபாடு செய்கிற இடம் கிடையாது. தர்காவில் வந்து எல்லா மக்களும் வருவாங்க. நான் நாகூர் தொகுதி, நாகப்பட்டினம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர். நாகூர் இருக்குது, நாகூரில் வந்து பாருங்கள், வேளாங்கண்ணியில் வந்து பாருங்கள், சிக்கல் சிங்காரவேலர் கோயிலில் வந்து பாருங்கள், என் தொகுதியில் நாகப்பட்டினத்தில் இருக்குது. மக்கள் எல்லாரும் வர்றாங்க, எல்லா தளத்துக்கும் போயிட்டு போவாங்க. அப்படி ஒரு பொதுமக்கள் கூடுகிற இடம் நாகூர் தர்கா என்பது பொதுமக்கள் கூடுகிற இடம். அப்போ இந்த பொதுமக்கள் கூடுகிற இடம்
இந்துக்களும் முஸ்லீம்களும் கலக்கிற இடங்கிறதுனால இந்த தர்காக்கு மேல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கண்ணு இல்ல இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க தர்கா இடத்துக்கு உரிமை கோரல, நீங்க அசைவ உணவை சமைச்சிட்டு எடுத்துட்டு போய் கூட சாப்பிடுங்க, நாங்க எதுவுமே சொல்லல. இங்க இருந்து ஆடு கோழி எடுத்துட்டு போய் அங்க வெட்டுவதுதான் இந்த மலையின் புனிதத்தன்மையை கெடுக்குது, அது எங்க உணர்வுகளை பாதிக்குது அப்படின்னு தான் பாஜக தலைவர்களும் இந்த அமைப்புகளும் சொல்றாங்க. இது நியாயமான உணர்வா பார்க்க முடியுமா? அதுதான் நான் ஆடு கோழி பலியிடுற தடை சட்டத்தை இங்க உதாரணத்துக்கு சொன்னேன். ஆடு கோழி பலியிடுவது யாருடைய உணர்வை பாதிக்குது? அப்ப ஏன் அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்த போது அதுக்கு எதிர்ப்பு இந்துக்கள்கிட்ட இருந்து வந்துச்சு? அப்ப இந்துக்களின் உணர்வு பாதிக்காதுங்க. இந்துக்களே ஆடு கோழி பலியிட்டு உண்ணக்கூடிய மக்கள், இந்து மக்களின் வழிபாட்டு கூறுல அது ஒண்ணு. அப்படி இருக்கும்போது அது யாருக்கோ உள்ள ஒரு தனி உடைமை போலவும் ஆடு கோழி பலியிடுறதுங்கிறது வேற யாரோ உடைய ஒரு கல்ச்சர் போலவும் ஏன் இங்க வந்து ரெண்டா பிரிக்கணும்னு கேட்கல. அது இந்துக்களின் கல்ச்சர் தானே. இல்ல அந்த தளத்துல வந்து ஆடு கோழி பலியிட மாட்டாங்க, ஐயனாருக்கு கருப்பசாமிக்கு பல குலதெய்வங்களுக்கு பலியிடுவாங்க, அங்க பண்ண மாட்டாங்க. அப்ப இங்க வந்து ஏன் இவங்க திட்டமிட்டு பண்றாங்க? அப்ப கந்தர் மலையை சிக்கந்தர் மலையா மாற்றுவதற்கு உண்டான சதி நடக்குதோன்னு எங்களுக்கு சந்தேகம் வருதுங்கிறாங்க. எந்த தளத்துல வந்து பண்ணாங்க? கீழே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்குள்ள போய் பண்ணாங்களா? மேல இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில்ல போய் பண்ணாங்களா? எங்க போய் பண்ணாங்க? தர்கால பண்றாங்க. ஆடு கோழி பலியிடுறது தர்கால தானே பண்றாங்க. தர்கால வேற தயிர் சாதமா பண்ணுவாங்க? தர்கால என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? சாம்பார் சாதம் தயிர் சாதம் பண்ணுவாங்களா? ஆடு கோழி பலியிட்டு அசைவ உணவு படைப்பார்களா? என்ன பண்ணுவாங்க? எந்தெந்த வழிபாட்டு தலம் என்னென்ன முறையை பின்பற்றுகிறார்களோ அந்த முறையை தானே அங்க பின்பற்றுவாங்க. நீங்க எங்க போய் அங்க தயிர் சாதம் சாப்பிடணும்னு சொல்றீங்க? இதுதான் வன்முறை. தர்கா இருக்கிறது, பள்ளிவாசல் இருக்கிறது, கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. அது இல்ல, அதை வந்து முழுமையா மலையா முருகன் மலையா மாற்றுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போன போதுதான் நீதிமன்றம் அதை நிராகரித்திருக்கிறது. அந்த இடம் முஸ்லீம்களுக்கு சொந்தமானதுங்கிறத பல தீர்ப்புகள் உறுதிப்படுத்தி இருக்குது. அப்போ பள்ளிவாசல்னு ஒன்று இருக்கும்போது, தர்கான்னு ஒன்று இருக்கும்போது அங்க என்ன சாப்பாடு முறை பின்பற்றப்படாத சொல்லுங்க? அங்க என்ன முறை பின்பற்றப்படணும்? அதை எப்படி வெளியே இருந்து நீங்க தயிர் சாதம் தான் சாப்பிடணும்னு தீர்மானிக்கிறீங்க? கோயிலுக்குள்ள போய் முஸ்லீம்கள் செய்தா அது தவறு, கண்டிக்கத்தக்கது, அது வந்து நியாயப்படுத்த முடியாதது. காசி விஸ்வநாதர் கோயில்ல போய் செஞ்சாலும் தப்பு. ஆனா முஸ்லீம்கள் அங்க போய் நாங்க கிடாவை தூக்கிட்டு போறோம்னு போறாங்களா? மலையில பாதை இப்படி பிரிஞ்சு போகுது. காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு இப்படி ஒரு பாதை, சிக்கந்தர் தர்காவுக்கு இப்படி ஒரு பாதை. முஸ்லீம்கள் வந்து இந்த பாதையில தர்காவை நோக்கி ஆடை தூக்கிட்டு போகாம காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு தான் போய் வெட்டுவேன்னு போனா உங்க கூட சேர்ந்து நானும் வரேன் போராட்டத்துக்கு. ஏன்னா அப்படி ஒரு வழக்கம் அந்த கோயிலுக்குள்ள கிடையாது. அங்க எதுக்கு இந்த பாய்மாரெல்லாம் சேர்ந்து கிடாவை தூக்கிட்டு போறீங்கன்னு நம்ம கேட்கலாம். அப்படி ஒரு வழக்கம் தர்காக்குள்ள இருக்குது, அங்க தூக்கிட்டு போறாங்க. அதுல என்ன பிரச்சனை? இன்னைக்கே போறாங்க, காலங்காலமா போறாங்க. இல்ல ஆக்கிரமிப்பு நடந்துரும்னு ஒரு அச்சத்தை வெளிப்படுத்துறாங்க. ஒண்ணுல இன்னைக்கு ஹெச் ராஜா கூட ஒரு ட்வீட்ல போட்டிருக்காரு, தாலிபான்களின் ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி உணர்த்துகிறது. உத்தரப்பிரதேசத்தில் ராமஜென்ம பூமியில் வில்லேந்திய ராமனுக்கு எதிராக நின்ற அரசியல் கட்சிகளுக்கு நேர்ந்த அதே வீழ்ச்சி நிலை தமிழகத்தில் திருப்பரங்குன்றத்தில் வேலேந்திய முருகனுக்கு எதிராக நிற்கும் அரசியல் கட்சிகளுக்கும் நிகழும். கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிப்பு பண்ணிடுவோம். பாபர் மசூதி உதாரணத்தை அதான் சொல்றாங்க, ஆக்கிரமிப்பு நடந்துருமோன்னு ஒரு அச்சம் வருது. கருத்தோட உடன்படுறேன். என்ன தெரியுமா சொல்றாரு அவரு? அயோத்தியில ராமர் கோயிலை எதிர்த்து நின்றவர்களுக்கு என்ன நடந்ததோ அது இங்க நடக்குங்கிறார். ராமர் கோயிலை ஆதரித்து நின்றவர்களுக்கு என்ன நடந்துச்சு அதை பாருங்க. அயோத்தியில ஆட்சியில் இருக்காங்கல்ல இன்னைக்கு, அங்க என்னங்க அயோத்தியில என்னாச்சு? ராமர் கோயிலை கட்டி திறந்ததுக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல்ல ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறது பாஜக அயோத்தி மக்களால். அப்போ அந்த மண்ணின் மக்களே நிராகரித்திருக்கிறார்கள் பாஜகவை. அப்புறம் தாலிபான் ஆட்சிங்கிறாரு. தாலிபான் தூதரோட போய், தாலிபான் பிரதமரோட போய் மோடி அரசினுடைய தூதர்களும் பிரதமர்களும் போய் பங்கேற்று கையை குலுக்கிட்டு வர்றாங்க. அப்போ நீங்க ஏதாவது ஒரு லைனுக்கு வாங்க. திருப்பரங்குன்றம் காலங்காலமாக ஒரு நல்லிணக்கத்தின் அடையாளம். அங்க எல்லா மக்களும் புலங்குறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த தர்காவுக்கு கீழே இருந்து மேல கிடாவை ஆடுகளை தூக்கிட்டு போனோம். தூக்கிட்டு போறதுக்காக வேலையாட்கள் இருக்காங்க. அந்த பணியை ஆற்றக்கூடியவர்கள்ல இந்துக்கள் இருக்காங்க. அவங்க இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாங்க, நாங்க தூக்கிட்டு போவோம் அப்படின்னு. எங்க இந்த பிரச்சனை வருதுன்னா, கந்தூரி என்பது ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும். அவருடைய பிறந்த நாளை வச்சு அங்க அடங்கப்பட்டிருக்கிறவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அல்லது நினைவு நாளை முன்னிட்டு கந்தூரி நடக்கும். அப்போ ஒரு பெரிய திருவிழா போல நடக்கும், எல்லாரும் போவாங்க வருவாங்க. அது போக நேர்த்தி கடன் செலுத்துவதற்காக இடையில யாராவது ஒரு குடும்பம் போயிட்டு வரும் அல்லது 2 குடும்பம் போயிட்டு வரும். அவங்க ஒரு கிடாவை தூக்கிட்டு போவாங்க. இது எப்போவாது நடக்கும், எப்போது நடக்காது, எப்போது நடக்கும். ஆனால் கந்தூரி ஆண்டுதோறும் நடக்கும். இந்த அதிகாரி கந்தூரிக்கு தானே செய்வாங்க, இது என்ன இடையில ஒருத்தர் தூக்கிட்டு போறாருன்னு நினைச்சு தடுத்தாரா அல்லது பாஜகவினுடைய சொல்லை கேட்டு பிரச்சனை செய்வதற்காக தடுத்தாரா அப்படிங்கிறது விசாரிக்கப்படணும். ஏன்னா இப்ப அப்படி ஒரு அதிகாரியினுடைய அந்த வாய்மொழி தடையின் மூலம் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு.
இப்போ முஸ்லீம்கள் போய் பிரச்சனை பண்ணல. நீங்க வந்து மணப்பாறை எம்எல்ஏ அப்துல் சமதுவோ ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனியோ அப்படின்னு சொன்னீங்க. 2 பேரும் வக்பு வாரியத்தினுடைய பொறுப்பாளர்கள். நானும் வக்பு வாரியத்துல ஒரு உறுப்பினர். அவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லல, போனாங்கன்னு அதுதான் இவங்க பாஜகவுடைய ஸ்டேட்மெண்ட் அதுதானே. அவரு நீங்க என்ன சொன்னீங்க, அங்க போய் சாப்பிட தடை இல்ல, ஆடு எடுத்துட்டு போறதுதான் தடை. நீங்க அண்ணாமலை நவாஸ் கனியோடு போனவர்கள் அங்க போய் சாப்பிட்டதான் பிரச்சனைங்கிறாரு. அது எப்படி சாப்பிடாங்க? எங்க போய் சாப்பிட்டாங்க? தர்கா இருக்கக்கூடிய பகுதியில தானே சாப்பிட்டாங்க, கோயிலுக்குள்ள போய் சாப்பிடல. அப்ப கோயிலுக்குள்ள செய்தால் தவறு. அந்த கோயிலுக்குள்ளேயே ஆடு கோழி பலியிடுற வழக்கம் இருக்கு. ஆனா சில கோயில்கள் அது இருக்காது. அப்ப அந்த கோயில்ல போய் ஆடு கோழி பலியிடுற அசைவம் சாப்பிடுகிற வழக்கம் இல்லாத கோயில்ல போய் முஸ்லீம்கள் போய் செஞ்சால் தவறு. ஆனா முஸ்லீம்கள் கோயிலுக்குள்ளே போகல, தர்காவுக்கு பள்ளிவாசலுக்கு போறாங்க. அங்க என்ன வழக்கம் பின்பற்றுமோ அதை செய்யறதுக்கு காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கிறத தொடர்வதற்கு உரிமை கேட்கும் போது அதை தடுக்கிறதுக்கு இப்படி கூட்டமா வந்தா அதை வந்து எப்படி அனுமதிக்க முடியும்? ஓகே, தொடர்ந்து பேசலாம். திரு ஷானவாஸ், நிறைவு கருத்து. நான் ஏற்கனவே பேசும்போது சொன்னேன், கோயிலுக்குள்ளேயும் தேவாலயத்துக்குள்ளேயும் தர்காக்குள்ளேயும் அது ஒரு மத வழிபாட்டு அடையாளமா இருக்கக்கூடிய இடத்துலயே எல்லா மக்களும் வந்து குழுமுறாங்க. அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது ஒரு மத வழிபாட்டு சின்னமா இருந்தாலும் கூட எல்லா மக்களும் வந்து குழுமக்கூடிய அளவுல நம்முடைய அட்மாஸ்பியர் இருக்கு. அவ்வளோ அழகா இருக்கு, அவ்வளோ நல்லா இருக்கு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, பக்கத்துல கூட 2 வழிபாட்டு தலம் இருந்தா பிரச்சனைங்கிறார். ஒரு வழிபாட்டு தலத்துக்குள்ளேயே எல்லா மக்களும் வர்ற அளவுக்கு கள நிலைமை இருக்கும்போது பக்கத்துல 2 வழிபாட்டு தலம் இருந்தா என்ன பிரச்சனை? தமிழ்நாடு பூரா இருக்கு, இந்தியா பூரா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. அந்தந்த வழிபாட்டுக்கு அந்தந்த மக்கள் போயிட்டு வர்றாங்க, இணக்கமா இருக்காங்க. எங்க சிக்கல் வந்துச்சு? எதிர்காலத்துல வரும்னு சொல்றாங்க. எங்க சிக்கல் வந்துச்சு? யாரால சிக்கல் வந்துச்சு? பக்கத்துல மசூதி பக்கத்துல வச்சா அனுமதிப்பாங்களா? கேட்டுக்கங்க. எதை சொல்லட்டும். எதை இருக்குதா? எத்தனை கோயில் இருக்குது? கோயில்ல அவங்க மசூதி பக்கத்துல கோயில் இல்லையா? கோயில் பக்கத்துல மசூதி இல்லையா? தேவாலயம் இல்லையா? அந்தந்த வழிபாட்டு தலத்துல அந்தந்த வழிபாடு நடந்துகிட்டு தானங்க இருக்குது. எத்தனை இடம் இருக்குது, எத்தனை படம் வருது, போட்டோ பாருங்க. பக்கத்துல 2 இருக்கு அப்படின்னு சொல்லி நல்லிணக்கத்தின் சின்னமா எடுத்து போடுறாங்கல்ல. அப்போ பிரச்சனையே கிடையாது. பிரச்சனையை உருவாக்குறது யாரு? இவரு சொன்ன மாதிரி 10,000 பேர் RSS காரங்க. நாளைக்கு 1,00,000 பேர் முஸ்லிம்ஸ் கூட மாட்டாங்களா? சிக்கந்தர் மலையில அந்த சிக்கந்தர் தர்கால எங்களுடைய வழிபாட்டு உரிமையை பாதுகாக்கணும்னு அப்ப அவங்க 1,00,000 பேர் கூடி அந்த போராட்டத்தை நடத்தினா அந்த உணர்வு மதிக்க மாட்டீங்களா? இந்த 10,000 பேர் தான், இந்த 10,000 பேருக்கு தான் உணர்வு இருக்கா? அப்போ இது இப்படி அணுக வேண்டிய விஷயமா? இதுல எங்க மிரட்டங்க? இது இப்படி அணுக வேண்டிய விஷயமா? இது இப்படி அணுக வேண்டிய விஷயமா? இல்ல அவர் தானே சொன்னாரு 10,000 பேர் கூடி இருக்காங்க, அவங்க பேச்சை கேட்கணும்னு சொன்னார்ல. அப்ப 1,00,000 பேர் கூடினா அதை விட கூட ஒரு 1,00,000 பேரை கூட்டி காட்டவா? அப்ப இதெல்லாம் இப்படி போகணுங்கிறது அவங்களுடைய விருப்பம். நீங்க சொல்றதே ஒரு எதிர்மறையா போய் சேராதா? அப்படி நடக்கும்ல, இப்படி நடக்கும்ல. நீங்க அப்படியும் தான் நடக்கும். 2 பேருக்கும் கோரிக்கை இருக்குல்ல. இவங்க அதை செய்யக்கூடாதுன்னா அவர் மிரட்டலான்னு கேக்குறாரு. நான் மிரட்டல, அவர் சொன்னதுக்கு நான் பதில் சொல்றேன். அப்போ அப்படி அணுகிற விஷயம் அல்ல இது. அப்படி வந்து சந்தியில வந்து 2 மக்களையும் இழுத்து விட்டு அணுகக்கூடிய விஷயம் கிடையாது. காலங்காலமா பின்பற்றப்படுற விஷயம், எல்லா மக்களாலும் ஏற்கப்படுற விஷயம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு அந்த சுத்தி இருக்கிற மக்களே சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல நாங்க 10,000 பேர் கூட்டிட்டோம், அதனால எங்க பேச்சை கேட்கணும்னா நான் அதான் திருப்பி கேட்கறேன். அப்ப இன்னொரு 1,00,000 பேர் கூட்டினா அப்ப அந்த பேச்சை கேட்கணுமா? இல்ல இருங்க நேரம் கிடக்குறோம். உணர்வு பூர்வமா அங்கேயும் கூடுவாங்க. அப்புறம் அவங்க உணர்வு இல்லாம கூடுவாங்க. அப்படி வந்துடக்கூடாது. அதனால நீங்க சொன்னது அப்படித்தானே வரும். 10,000 பேர் கூட்டிட்டாங்க, அவங்க உணர்வை மதிச்சு நீங்க இதை விட்டுட்டு போகணும் அப்படின்னா 1,00,000 பேர் கூடி அதை கேட்கும்போது அந்த உணர்வுக்கு மதிப்பு இருக்காதான்னு கேட்கிறேன். அப்ப இது அப்படி அணுகக்கூடிய விஷயம் கிடையாது. அப்படி அணுகக்கூடாது. அப்படி அணுகுனா அதுதான் பிரச்சனையா மாறும், கலவரமா மாறும், வன்முறையா மாறும், தேவையற்ற பிரச்சனைகள் எழும். அதனால தான் சட்டப்படி நடங்கிறோம். சட்டத்தை நிலைநாட்டுங்க. ஏற்கனவே பின்பற்றி வரக்கூடிய ஒரு முறைக்கு எந்த தடையும் கிடையாது, தடுக்கவும் முடியாது. அப்படி தடுக்கக்கூடிய உரிமை இருந்துச்சுன்னா, அதிகாரம் இருந்துச்சுன்னா நீதிமன்றங்கள் அதை செஞ்சிருக்கோம். செய்ய முடியாது. ஏன்னா அது ஒரு கஷ்டம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. அதை தடுப்பதற்கு இவங்களுக்கு உரிமை இல்லை, இவங்க தடுக்கணும்னு சொல்றாங்க. நீங்க முதல்ல எப்படி ஆரம்பிச்சாங்க? நாங்க அது சைவ திருத்தலம், அங்க முருகன் மலை, அங்க போய் எப்படி அசைவோம் அப்படின்னாங்க. அப்ப ஆடு கொண்டு போறது, கோழி பலியிடுறது தான் பிரச்சனைங்கிற மாதிரி ஆரம்பிச்சு இப்ப கடைசியில் எங்க வந்துட்டாங்க? அது சிக்கந்தர் தர்காவே இல்ல, சிக்கந்தரே யாரு அப்படின்னு அங்க வந்து நின்னாச்சு. அப்போ இனி தர்காவே எடுக்கணுங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்களா? முதல்ல அசைவம் சாப்பிடுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்தாங்க, இப்ப தர்காவே கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உள்நோக்கம்னு சொல்றீங்க. வேற என்ன நோக்கம்? இல்ல சரி, ஓகே